ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னோட ஃப்ரீ க்ளவுட் மைனிங் செட்டர் தான் பார்க்க வந்திருக்கேன். லாஸ்ட் 2 to 3 டேஸாக வந்து நம்ம வீடியோஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு வரோம். ஸோ பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 to 3 டேஸ் தான் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட் ஐடியா மாறப்போன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு. ஸோ இப்போ இன்னைக்கான வெப்சைட்டுக்கான டேட்டா சைன் ப்ராசஸ் பார்த்துருவோம். இந்த இடத்துல உங்ககிட்ட இருக்க அந்த ஃபியூசர் பேயோட மெயில் ஐடி வச்சு கொடுத்துருக்கோங்க. ஒன்ஸ் கொடுத்து இந்த ஸ்லைடை வந்து இப்படி வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் ஆக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளான ப்ராசஸ் தான். சில வெப்சைட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து லெஜிட்டான சைஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ ரேராக தான் வந்து அந்த மாதிரி சைஸில் இருக்குது. அதனால தான் நான் மேஜராக வந்து வீடியோட கண்டென்ட்டை நான் மாற்றுறது. சேம் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான அமௌண்ட்டாகவே நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்ம கிரிப்டோலேயே உட்காந்துட்டு இருந்தால் நம்மளால் அது முடியாது. ஸோ என்னடா உனக்கு எடுத்தோடனே இவ்வளோ யூஎஸ்டி வந்துருச்சுன்னு நீங்கள் யாரும் கேட்காதீங்க. நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஹவர்ஸ் ஆக போகுது. 10 ஹவர்ஸ்லேயும் இவ்வளோ அமௌண்ட்டானா எஸ் இவ்வளோ அமௌண்ட் இவங்க கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ யூஎஸ்டி மார்க்கெட் எவ்வளோ இருக்குன்றதை இங்கே ஷோ பண்ணியிருக்குங்க. இது கரண்ட்டாகவே ஒரு யூஎஸ்டி டாலர் ஈக்குவலான ரேட் தான் அந்த யூஎஸ்டியோட வேல்யூமே இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா உங்களால் 0.01 அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இங்கே அடிஷனலாக பேமெண்ட் வந்து பண்ணி நீங்கள் வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ மினிமம் வச்சுருக்கோம் ஒரு யூஎஸ்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் முடியும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்மளோட பிளான் எப்பவுமே இருக்கும். நான் வந்து ரெஃபரல் எதுவும் வைக்கல கைஸ். நீங்கள் கேட்பீங்க ரெஃபரல் வச்சுட்டு இருக்க போகிறான்னு சொல்லிட்டு. டேட்டா நான் ரெஃபரல் போட்டு காட்டுறேன். 0 ரெஃபரல் 0 கமிஷன்ஸ். ஓகேவா? ஏன்னா நான் மார்னிங் தான் இதுக்கான சைட்டை நான் வந்து ஃபைன் பண்ணேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே வந்து கொடுத்துலாம் சொல்லிட்டேன். டேட்டா நான் வித்ரா டேப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். வித்ரா டேப்பில் இவங்க எனக்கு குளறுபடி பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல எல்டிசி யூஎஸ்டிடி ட்ரான் காயின் 3 வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஃபியூசர் பேயோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நான் வந்து அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, அதை மெயில் பண்ணுறீங்க. மோஸ்ட்டாக இதை மெயில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்குவோம். நான் பெருசாக மெயில் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். மினிமம் பார்த்தீங்கன்னா 0.1. ஓகேவா? எனக்கு இன்னமும் டைம் தேவை. ஸோ கண்டிப்பாக இவங்க தருவான்னு நினைக்கிறேன். இன்டர்ஃபேஸை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. நம்ம யூஎஸ்டி வச்சுக்கோம். ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கொடுக்குறாங்களா என்ன ஏதுங்கிறத. 0.14 கரண்ட்டாக அந்த அமௌண்ட் தான் இருக்குது. ஜஸ்ட் ரெக்வஸ்ட் டு விட்ராவல். நோ கைஸ், 0.1. ஸோ விட்ராவல் அமௌண்ட் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகணும். மார்னிங் கண்டிப்பாக ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன். என்ன அவசரம்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் அவசரமாக வீடியோ கொடுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வெப்சைட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுகின்றதுனால தான் நான் வந்து எடுத்தோடனே வீடியோ எனக்கு கிடைக்கும் போது நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. நல்ல வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. என் கூடயே எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா குயிக்காக மைனிங் வந்து பவர் இங்கே வந்து என் கூடயே வந்து விட்டவங்க எடுத்துடலாம். மைனிங் பவர் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ 100 ஜிஹெச்எஸ்ங்கிறது சும்மா இல்லை, கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். குயிக்காக மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக டெலகிராம் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நான் இன்னொரு வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். ஏன்னா பேமெண்ட் வந்து என்னால் வீடியோ தனியாக போட முடியலாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாச்சும் அட்டாச் பண்ண டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் பை ஃப்ரம் ஸ்டீஃபிட் தமிழ். தேங்க்யூ.